ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒரு சமயம் கிராமத்து அம்மன் கோவிலிலிருந்து அந்த கோவில் அர்ச்சகரும் தர்மகர்த்தாவும் மகானை தரிசனம் பண்ணுறதுக்காக ஸ்ரீமடத்துக்கு வந்திருந்தா. 2 பேருமே மகானோட பரம பக்தர்கள். வந்தவா மகானுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு பத்திரிகையை அவர் முன்னாடி உரிய மரியாதையோடு வச்சுட்டு பவ்யமாக நின்னான். பூ பழங்களுக்கு நடுவில் இருந்த பத்திரிகை மேலே ஒரு தடவை தன்னோட பார்வையை செலுத்தினார் பெரியவா. அதுக்கப்புறம் 2 பேரையும் நிமிர்ந்து பார்த்தார். மகான் அந்த பத்திரிகையை எடுத்து படிப்பார்னு வந்தவா நினைச்சின்னு இருந்தா. ஆனால் பெரியவா அதை தொடக்கூட இல்லை. அதனால் அவளே முந்திண்டு பெரியவா எங்கள் ஊர் கோவில்லன்னு சொல்ல ஆரம்பித்தா. அதுக்குள்ளே பெரியவா சட்டுன்னு கையை உயர்த்தி நிறுத்துங்கிற மாதிரி சைகை காட்டினார். அதுக்கப்புறம், என்ன ரொம்ப சிரமப்பட்டு கோவிலை நிர்வாகம் பண்ணுறேன் போல இருக்கு. பல வருஷங்களாக அம்பாளுக்கு நடக்காத உற்சவத்தை இந்த வருஷம் நடத்தியே தீரணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதிலே நான் கலந்துக்கணும் என்பது உங்கள் எதிர்பார்ப்பு அதானே? பத்திரிகை பிரிக்காமலேயே மகான் எல்லாத்தையும் சொல்ல 2 பேரும் சிலிர்த்து போயிட்டா. அதோட கோவில் உற்சவத்துக்கு மகானை அழைக்க வந்த தங்களோட எண்ணத்தையும் அவரே சொன்னதால நிச்சயம் வர சம்மதிப்பார் என்று சந்தோஷப்பட்டுண்டா. ஆனால் மகானோ வேற எதையும் சொல்லாமல் நல்லது செய்ய நினைக்கிறேன், நல்லது நடக்கும் என்று சொல்லி கொஞ்சம் பழங்களை பிரசாதமாக கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார். குறிப்பிட்ட நாளில் உற்சவம் நடந்தது. பல வருஷங்களாக நடக்காத உற்சவம் நடந்ததில் உள்ளூர் பக்தர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோர் வீட்டு வாசல்லையும் அழகழகாக கோலம் போட்டு வீதி உலா வந்த அம்மனை மனசார வணங்கினா. ஒரு வீட்டு வாசலில் அம்மனோட பல்லக்கு நின்னப்போ எதிர்பாராத விதமாக காற்று கொஞ்சம் பலமாக அடிக்க அந்த வீட்டு வாசல்ல இருந்த வேப்ப மரத்திலிருந்து பூக்கள் அம்பாளோட விக்கிரகத்துக்கு மேலே விழுந்தது. அதை எல்லோரும் கவனிச்சாலே தவிர யாரும் அதை பெருசாக நினைக்கலே. உற்சவம் நல்லபடியாக முடிஞ்சதும் மகானை தரிசனம் பண்ணுறதுக்காக பிரசாதங்களை எடுத்துக்கொண்டு அர்ச்சகரும் தர்மகர்த்தாவும் போனா. அங்கே அவளுக்கு பேரானந்த அனுபவம் காத்து கொண்டிருந்தது. வரிசையிலே நின்று பெரியவா கிட்டே போய் உற்சவம் சிறப்பாக நடந்தது என்று சொல்வதற்காக பெரியவா என்று ஆரம்பித்தா. அதுக்குள்ள அவளை பேச விடாம, என்ன உற்சவம் விமர்சையாக நடந்ததா? வீதி உலா வந்த அம்பாளுக்கு வேப்பப்பூ சொரிந்து ஆராதனை நடந்ததே, அதுவும் அற்புதமாக இருந்தது. மகான் அங்கே வரலையேன்னு வருத்தத்தோடு வந்தவா கிட்ட வேப்பம்பூ அம்பாள் மேலே விழுந்ததை நேரிலே பார்த்த மாதிரி சொல்கிறார் என்றால் மகான் அங்கே சூட்சமமாக வந்திருக்கார். அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் அப்படியே அவர் திருவடிகளிலே விழுந்து நமஸ்காரம் பண்ணினா. மகா பெரியவா வேற கடவுள் வேற இல்லை. எல்லா இடங்கள்லையும் பெரியவா நீக்கமர நிறைந்திருக்கிறார். அவர் இல்லாத இடம்னு எதுவுமே இல்லை. அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.